ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பதிவு 3 பார்த்துட்ருக்கோம். பதிவு 1 பதிவு 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும், ஐ எந்தெந்த இடத்துல நம்ம கட்டலாம் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் நம்ம பட்டன் எப்படி கட்டலாம், ப்ளஸ் எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் பாருங்கள், நம்ம கொக்கி கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். பாருங்கள், 2 சைட்லேயுமே சேமாக மார்க் பண்ணிக்கணும். கொக்கி எந்த சைடு கட்டணுமோ அந்த சைடும், நம்ம வி பக்கம் ஆல்ரெடி நம்ம வி மார்க் பண்ணியிருப்போம் அந்த சைட்லேயும் சேமாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்து நேர் தான் நம்ம ஹூக் கட்டணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ பாருங்கள், கீழ் சைடில் நம்ம ஐ கட்டியிருக்கோம். மேல் சைடில் இதே போல் அந்த வி பக்கம் இருக்குது இல்லைங்களா, வி பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மேல் பக்கமாக ஒரு ஐ கட்டிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கழுத்து லூஸ் ஆகாமல் இருக்கும். லூஸாக இருந்தால் இது மாதிரி உள்பக்கமாக நம்ம பட்டன் ஹூக் போடும் பொழுது கொஞ்சம் டைட் கிடைக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக மேல் பக்கத்துலேயும் ஒரு ஐ கட்டிக்கலாம், கீழ் பக்கத்துலேயும் ஒரு ஐ கட்டிக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸ்க்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே நம்ம போடுற சுடிதாருக்குமே தாராளமாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு நெக் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஹூக் வச்சு சைடில் ஐ போட்டு நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வெளியில் ஹூக் தெரியாமல் ட்ரெஸ்க்கு உள்ளாரையே நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? நெக் ரொம்ப டெப்த்தாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேவையான இடத்துல கரெக்டாக 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஹூக் கட்டணும் அப்படிங்கிறதையும், எந்த இடத்துல ஐ கட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். சேமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்ம ஹூக் கட்டிக்கலாம், இந்த சைடில் நம்ம ஐ கட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நைட்டிலையும் அதே போல் நம்ம ஹூக் கட்டலாம், ப்ளஸ் ஐ கட்டலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிப் மேல் பக்கம் கிளாத் க்ளோஸ் பண்ணியிருக்கும் இல்லைங்களா, இது நாள் ஆக ஆக சுருண்டுரும். சரிங்களா? யூஸ் பண்ண அப்போ நம்மளுக்கு ஜிப் வெளியில் தெரியும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஐ கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஜிப்பில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிப் ஆக்சுவலாக உங்களுக்கு கலண்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஃபீடிங் மதர்ஸாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் வச்சுருக்கும் பொழுது தெரியாமல் கூட லைட்டாக படலாம், அல்லது தானாகவே கூட கலண்டு வரலாம். இதுக்கு பாருங்கள், ஜிப் லாக் இருக்குது. ஜிப்பை நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஜிப் லாக் ஆயிரும். நம்மளுக்கு நைட்டி ஜிப் ஓப்பன் ஆகவே ஆகாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி தள்ளுனாலுமே ஜிப் ஓப்பன் ஆகாது. அதனால் ஜிப்பை எப்போவுமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு மேலே ஜிப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹூக் இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சைடில் ஹூக் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஐ கட்டிக்கலாம். இது டெய்லர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, தாராளமாக நம்ம கஸ்டமரே பண்ணலாம். சரிங்களா? வீட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுமே அவரவர நைட்டிக்கு அவரவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலைங்க, தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. இந்த சைடில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் டபுள் கிளாத் இருக்கும், சிங்கிள் கிளாத்தில் மட்டும் இந்த ஊசியால் நம்ம ஹோல் போட்டுக்கோங்க. இந்த ஹோலில் தான் நம்ம ஹூக் மாட்ட போகிறோம். சரிங்களா? நம்ம ஹோல் போடாமலும் ஹூக் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். பட் ஹோல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் ஹோல் போடுறது. அந்த ஹோல் போட வேண்டிய ஹோல் போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹூக் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு வளைவு மாதிரி இருக்கும் ஹூக்கில், அதை லைட்டாக பெருசு பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த ஹோலுக்குள்ளார நல்லா ஃப்ரீயாக உள்ளார போகும். சரிங்களா? இந்த மாதிரி தலைகீழாக வச்சு ஹூக்கை உள்பக்கமாக தள்ளி விடுங்க. நேராக வைக்கக்கூடாதுங்க, தலைகீழாக வச்சுட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட் நேராக பண்ணிக்கலாம். இது மாதிரி நேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஸ்டிச் பண்ணாமலே ஹூக் செட் ஆயிரும். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணவே இல்லை, பட் ஆனால் செட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாட்டினா கூட ஹூக் கலடாது. சரிங்களா? இந்த ஹூக்கில் பாருங்கள் 2 வளைவுகள் இருக்கும். அந்த 2 வளைவுகளையும் நம்ம
நீடில் வச்சு நம்ம வந்து த்ரெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ கட்டிக்கலாம். அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண கிளாத்தில் எப்படி நீடில் வந்து செட், அதாவது ஹூக் வந்து எப்படி செட் பண்ணி நீடிலில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் நீடில் எடுத்து இது போல் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப கார்னர்லையும் போடக்கூடாது. ஹூக் வந்து வெளியில் தெரிகிற மாதிரியும் போடக்கூடாது, ரொம்ப உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் போடக்கூடாது. கரெக்டான ஸ்பேஸில் வந்து எப்போவுமே போட்டுக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஹூக் எடுத்து லைட்டாக வந்து அந்த வளைவுகளை விரிவு பண்ணி நம்ம அந்த ஹோலில் வந்து விட்டுருக்கோம். நைட்டியில் வந்து செட் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் இந்த கிளாத்தில் வந்து செட் பண்ணியிருக்கோம். வெளிப்பக்கத்தில் நம்மளுக்கு அந்த ஹூக் வந்து வெளியில் தெரியாது. ஹூக் வந்து உள்பக்கத்தில் மட்டும்தான் வந்து தெரியும். பாருங்கள், நான் வந்து ரெட் கலர் நூல் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே வளைவுகள் இருக்குது பார்த்திங்களா, 2 வளைவுகள் இருக்கும் ஹூக்கில். அதில் ஃபஸ்ட்டு வளைவில் மேல் பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் இது மாதிரி நீடில் ஒரு ஹோல் போட்டு லைட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம நீடில் விடுறோம் உள்பக்கமாக, அந்த வளைவுகளில் உள்பக்கமாக விடுறோம். மறுபடியும் ஒரு நாட் போடுறோம். கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்து இது மாதிரி நாட் போடுறோம். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஃபஸ்ட்டு வளைவுகள் ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக இது மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்த வளைவுகளையும் அதே போல் நம்ம வந்து நீடிலில் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் வந்து ஸ்டிச் போடலாம், பட் இதுதான் வந்து முறையான ஸ்டிச். இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீட்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி கற்றுக்கிறோமோ அதே போல் தான் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் ஸ்டார்டிங்கில் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே வந்து அந்த தெளிவு அப்படியே இருக்கும். ஆக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டாலும் தெளிவாக வந்து கற்றுக்கோங்க. 2 ஹோலையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்ப்பக்கம் ஹோலில் இருந்து மேல் பக்கத்துக்கு அந்த 2 கிளாத்துக்கும் சென்டரில் ஊசியை வந்து விட்டு நம்ம டைரெக்டாக மேல் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அந்த இடத்துலையும் அதே போல் நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம அந்த வளைவுகள்லேருந்து மேல் பக்கம் வர்றப்ப த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. 2 கிளாத்துக்கும் இடையில் வந்து நம்ம நீடில் விட்டு த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த இடத்துல 2 நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெளி சைடில் எந்த ஒரு த்ரெட்டோ அல்லது ஹூக்கோ வந்து வெளியில் தெரியல. இது மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும். எந்த ஒரு கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிற நூல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி தான் ஹூக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஐ வந்து இப்போது இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிக்கலாம். எது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஐ லென்த் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழ் சைடில் இருந்து நம்ம வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். நீடில் விட்டு இது மாதிரி வெளியில் எடுக்கிறோம். ஆப்போசிட் சைடில் மறுபடியும் பாருங்கள், இது மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். இதே போலவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் வந்து 2 சைட்லேயும் மாறி மாறி விடுறோம். சரிங்களா? நம்ம 2 டைம் விட்டோம்னா கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஐ, பட் ஆனால் ரொம்ப லேஸாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4 டைம் ஆகுது நூலை இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் விடணும். அப்போ தான் வந்து திக்காக வரும். சரிங்களா? ஒரு குறைஞ்சபட்சம் 3 அல்லது 4 டைம் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அடி சைடில் எவ்வளோ நூல் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சைடில் இது மாதிரி ஊசியை உள்பக்கமாக விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே போல் ஃபுல்லாக நம்ம அதே மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றோம். இந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே நம்ம அதே மாதிரி இது மாதிரி நாட் வந்து போடணுங்க. த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாட் ஊசியை சுற்றி ஒரு நாட் போடுறோம். அடி சைடில் விட்டுட்டு நீடில் சுற்றி ஒரு நாட் போடுறோம். இதே தாங்க, ஃபுல்லாக இதே போல் நம்ம போட்டுக்கலாம்.
ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டபுள் நாட் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிரும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது போல் நான் தனியாக ஒன்று இது மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். 2 இடத்துல இது மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இதில் மார்க்கிங் இருக்கிறதுனால செப்பரேட்டாக ஒன்று போட்டிருக்கேன். இது மாதிரி ஹூக் எடுத்து நம்ம கட்டின ஐயில் வந்து இது மாதிரி மாட்டிடலாம். இது போல் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியவங்களதாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா சுடிதார் நைட்டி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது மாதிரி தேவைப்படுற இடத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டன் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போலவே ஊசியில் வந்து த்ரெட்டை வந்து கோத்துக்கோங்க. இது போல் கிராஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதாவது ப்ளஸ் மாதிரியும் நம்ம வந்து சிம்பிள்லேயும் ஸ்டிச் பண்ண முடியும், இல்லை கிராஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹோல் இருக்கிற இடத்துல விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கீழ் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வரோம். பட் ஆனால் பட்டன் ஹோலில் வராமல் பட்டனுக்கும் கிளாத்துக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டைம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருந்து பாருங்கள், பட்டனுக்கு வராமல் பட்டனுக்கும் கிளாத்துக்கும் இடையில நீடில் வந்து வெளியில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டனை இது மாதிரி ரவுண்டாக வந்து இது மாதிரி கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் இருந்து உள்பக்கமாக நம்ம வந்து நீடில் விட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மேல் பக்கத்தில் நம்மளுக்கு கிளாத் வரவே இல்லை, அதாவது த்ரெட் வரவே இல்லை. சென்டரில் இருந்து அப்படியே உள்பக்கமாக நம்ம எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம 2 நாட் போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பட்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுபோல் 2 டைம் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ பட்டன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதாங்க பேசிக். இதை வச்சு நம்ம எத்தனை பட்டன்ஸ் வேணாலும் என்ன மாடலில் வேணாலும் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும். இதில் பாருங்கள் 2 ஹோல் இருக்குது. அதே மெத்தடு தான். அடி சைட்லேருந்து விடுங்க. இந்த ஹோல் வழியாக த்ரெட்டை எடுத்துகிட்டு வாங்க. மறுபடியும் அதே போல், சரிங்களா? ஃபஸ்ட்டு விட்ட அதே ஹோலில் விடுங்க. மறுபடியும் ஹோலில் விட்டு கிளாத்தில் உள்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 2 to 3 நாட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணல 4 ஹோல்ஸ் இருந்தது. செகண்டாக 2 ஹோல் இருக்குது. இதில் பாருங்கள் ஒன்லி 1 தான் இருக்குது. இதை எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சேம் மெத்தடு தான். ஒரு ஹோல் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம அதே சேம் மெத்தடு. ஆனால் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து நகரும். இந்த பட்டன்ஸ் வந்து நகரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பட்டன் வந்து நகராது. அதுதாங்க வித்தியாசம். நம்ம ஸ்டிச் பண்ண இடம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் அது இந்த இடத்துல குமிழ் இருக்கிறனால இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக சாயுங்க. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அந்த குமிழ் இல்லாமல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பட்டன் நான் காமிக்கிறேங்க. அந்த குமிழை வந்து எடுத்துட்டு அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்டன் வந்து நகரதாங்க செய்யும். அதாவது சாயும். இந்த சைடும் அந்த சைடும் லைட்டாக சாய்வாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி குமிழை எடுத்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணி அந்த இடத்துல லைட்டாக வந்து கம் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிக்ஸடாக அதே போல் இருக்கும். பட்டன் அதுதான். பட் குமிழ் வந்து எடுத்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் கலர் பட்டன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 4 ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்ந்த பட்டன்ஸ் இதெல்லாம் உட்டன் பட்டன், பிளாஸ்டிக் பட்டன் இந்த மாதிரி இருக்குது. இதுவும் வந்து சேம் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? இதே மெத்தடில், அதாவது இதுவும் வந்து உட்டன் தான். பட் ஆனால் 2 ஹோல் இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த ஹோலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாத் என்ன கலரோ அந்த கலர் த்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலருடைய சேம் மெத்தடு தான். இந்த ரெட் கலரும் நகராதுங்க. இந்த பட்டன் சாயாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற பட்டன் தான். இதில் ஆல்ரெடி வந்து இதில் கிளாத்தே வந்து கொடுத்துருப்பாங்க. கேன்வாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
நம்ம லைட்டாக கம் போட்டு நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்குமே டிசைன் பண்ணுறப்ப நம்ம வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சுடி, நைட்டிஸ், ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து குழந்தைங்களோட பட்டு பாவாடை சட்டைக்கு யூஸ் ஆகும். இந்த ஹோலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது போல் நம்ம தேவையான டிசைன்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு பீஸ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் இந்த இடத்துல வந்து கேன்வாஸ் இருக்கும். லைட்டாக வந்து கம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு த்ரெட்டு வாங்குகிற கடையிலேயே இது மாதிரி கம்ஸும் வந்து கிடைக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சர்க்கிளாக இருக்குது. என்ன டிசைன்ஸ் வேணுமோ அது எல்லாமே வாங்கிக்கலாம். இதையும் வந்து பாருங்கள் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் வந்து பெரிய டிசைனாக இருக்கிறனால நான் பேஸ்ட் பண்ணலை. இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போலவே வந்து த்ரெட் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. கீழ் சைட்லேருந்து மேல் பக்கமாக நம்ம ஹெம் பண்ணுற ஊசி இருக்குது இல்லைங்களா, அந்த ஊசியில் இது போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்க்கு பாருங்கள் நம்ம கம் போடாமலே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும், ஐ எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும், பட்டன் எப்படி கட்டணும் ப்ளஸ் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும், எப்படி ஹெம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.